ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரோட் சைட் காளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல், வாழ்க்கையே வாழத்தானே. இப்போ நான் ஒரு 100 கிராம் போல் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வாஷிங் ப்ராசஸ்ஸு. கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சுட்டு இது மேலே இருக்க தோலை இது போல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது பண்ணாதது உங்கள் விஷ் தான். நான் ரொம்பவே சுத்தமாக இருக்கிறதுக்காக இது போல் பண்ணுறேன். இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1.5 கப் கோஸ் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1.5 கப் கோஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மஷ்ரூம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக வரணும். இது போல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். வாங்க இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப குண்டாக போட்டிங்கன்னா இது உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகாது. இதுவே நம்ம ஆஃப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 80% இது ஃப்ரை ஆனால் போதும். இது கீழே நல்லா கிறிஸ்பியாக வந்தப்புறம் இதை திருப்பி போட்டுருங்க. ஒன்றா இது போல் பொறுமையாக திருப்புங்க. இது ஃபுல்லாமே சிம்மில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இல்லைனா உள்ளே வேகாது, தீஞ்சு போயிடும். ஸோ மறக்காமல் இதை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இது போல் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு சிசரை வச்சு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மஷ்ரூம்ஸையும். இப்போ ஒரு 2 or 3 டொமேட்டோ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது டோட்டலி உங்கள் விஷ். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது திக்காக வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லுக்காக. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். எல்லா மஷ்ரூம்ஸும் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் கடையில் கொடுக்குற மாதிரியே கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போயே உங்களுக்கு தெரியும் இது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அகைன் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மஷ்ரூம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் மேலே கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே நம்மளுக்கு கடையில் கொடுக்குற டெக்ஸ்சர் மாதிரியே இருக்குது. நம்ம சூப்பரான ஸ்பைசியான மஷ்ரூம் ரெடி. இந்த லாக்டவுனில் கடை எதுவும் இல்லாததுனால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இந்த லாக்டவுனை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.